சம்பவம் இடத்துக்கு போயிருக்கீங்க, பாதிக்கப்பட்டவங்க உயிரிழந்தவங்க நேரடியா பார்த்துருக்கீங்க, என்ன சொல்றாங்க, அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, நீங்க எப்படி ஆறுதல் சொன்னீங்க? சார் இது ஆறுதல் சொல்ல முடியுமா? நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவங்க அவங்க போதுமா? அது போன புள்ள திருப்பி இதுதான் சொல்றாங்க. இது கேட்டுங்க, இவ்வளவுதான் செய்தி. இது தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அவங்க கிட்ட நீங்க அரசியல் கேட்டுட்டு இருக்க முடியுமா? உள்ள போச்சுங்கிறாங்க, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. இந்த பணம் எவ்வளவு கொடுத்தோங்கிற போட்டியும் வேணாம், அவங்களுக்கு நீதி கிடைக்குதாங்கிறத நீங்க தான் பாருங்க. என்ன நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி போட முடியுமா? இவன் என் அக்காவும் தம்பியும் அங்க இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இவரா அவரான்னு எப்படி? நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் கடமை என்ன முடியுமோ அவரை செஞ்சிருக்காரு. அதுக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டாம், இடைஞ்சல் பண்ணாம செய்யறது செய்யட்டும். நீங்க அப்புறமா நீங்க அரசியல் இருக்கவே விமர்சனம் இருக்கவே இருக்காது. எப்போ வேணா யார் மேல வேணா வைக்கலாம். இப்ப இருக்க நேரம் மனிதாபிமானம் காட்ட வேண்டிய நேரம். இனி இது நிகழாமல் இருப்பதற்கு நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி இதுக்கு ஏதுவாக நம்ம நடந்து கொள்ளாமல் தட்டி கேட்பதற்கு உரிமை உங்களை விட வேற யாருக்கு இருக்குங்க? அனைத்து கட்சியினரும் வந்துட்டாங்க சார். உயர்நீதிமன்றமும் ஸ்பாட்டுக்கு போகல, என்ன மாதிரியான கட்சி இவங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க. உங்க பார்வையில் என்ன சார்? இப்ப வரை ஸ்பாட்டுக்கு யாருமே வரலையே சார், விஜய் தரப்புல யாருமே வரலையே ஸ்பாட்டுக்கு. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட கேட்கலாம், இவர் ரெஸ்பான்சிபிலிட்டியை அமைச்சர்கிட்ட கேட்கலாம். யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றது நியாயம். நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, உங்களுடைய என்னை விட மூத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அந்த அனுபவத்துல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும், அது எதிரியா இருந்தாலும். ஏன்னா அனுபவங்கிறது எல்லாருக்குமே பாடம். அதனால இந்த கட்சி பிரிச்சு தயவு செய்து நீங்க பேசாதீங்க. மக்கள் பக்கம் தான் நீங்க பேசணும், எந்த கட்சி பக்கமும் நீங்க தயவு செய்து பேசணும். நீங்க என்ன சார் அறிவுரை சொல்லுவீங்க விஜய் சாருக்கு? உங்களுடைய அறிவுரை என்ன? அறிவுரை அதிகமா இருக்கு சார். அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்கறீங்க. ஒரு அறிவுரையா நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? என்ன பண்ணிருக்கலாம் விஜய், என்ன பண்ணிருக்கலாம்? காலம் கடந்து இந்த அறிவுரை சொல்றதுல அர்த்தம் இல்ல. இனி அவர் ஒரு தலைவனாக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அறிவுரை சொல்றதுக்கு நாங்க யாரு? அது அவங்களுக்கே இருக்கிற விஷயம். அவங்களுடைய பார்வை என்னன்னா எல்லாமே திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம்ன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை திமுக மேலேயே எடுக்கிறாங்க. அது பாருங்க, அவங்க குற்றச்சாட்டோடு இங்க நிற்கிறாரு. மற்றவங்க குற்றம் சாட்டுறவங்க எங்கேங்கிற கேள்வி நீங்க தான் கேட்கணும், எங்களை கேட்காதீங்க கேள்வி. நான் இங்கே அரசியல் பேச வரலைங்க. நான் அடுத்த மாதம் வருவேன், அதுக்கு அடுத்த மாதம் வருவேன், பேசிக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதம் அவங்கள விட்டுருவோம், நிம்மதியாக இருக்கட்டும். அவங்க மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணட்டும். திரும்ப கிண்டி எத்தனை எப்படி செத்தாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டால் எங்கிட்ட அழுகிற மாதிரி அழுது ஓஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நீங்க எதுவும் இது நிதி உதவி கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமாங்க, அதை சொல்லி காட்டுறதே அசிங்கம்னு நான் நினைக்கிறேன். யாரும் ஜாஸ்தி கொடுத்தாங்க குறைவு கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்கிறது. என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன். அரசுக்கு ஏற்கனவே நஷ்டம், நம்ம பணம் தான் அது அவங்க பணம். அரசுக்கு நஷ்டம்னா நமக்கு நஷ்டம், அவ்வளோதான்.